கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரின் வருகை நெருங்கிடுதே, காத்திருப்போர் மனம் பூரிக்குதே. தேவய காலம் விண்முழங்கிடவே தூதர்கள் ஆயத்தமே. தேவ கிருபையே அவர் கிருபையே, தேவகுமாரன் வெளிப்படும் நாளிலே கண்ணிமை பொழுதே மாறிடுவோம், விண்மேகம் மறைந்திடுவோம். தாமதம் வேண்டாம் வந்திடுமே, தம் திருவாக்கு நினைத்திடுமே. இயேசுவே வாரும், ஆவலை தீரும், ஏங்கி அழைக்கின்றோமே. தேவ கிருபையே அவர் கிருபையே, தேவகுமாரன் வெளிப்படும் நாளிலே கண்ணிமை பொழுதே மாறிடுவோம், விண்மேகம் மறைந்திடுவோம். ஏசாயா 26:2. Let's turn our Bibles to Isaiah chapter 26 and verse 2. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். Open ye the gates, that the righteous nation which keepeth the truth may enter in. 26:1 நம்ம வாசிக்கிறோம். அக்காலத்தில் யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். இங்கே பார்க்குறோம், அந்த ரட்சிப்பை பெற்ற ஜனங்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை கை கொண்டு வருகிறவர்கள், நீதியுள்ள ஜாதி என்று பார்க்கிறோம். நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். Righteousness gives access to open doors. God's gates are open to those who live uprightly. இங்கே பார்க்குறோம், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி என்று பார்க்கிறோம். அவர்கள் உத்தமமாய் நடக்கிறவர்கள். சங்கீதம் 84:1 நம்ம வாசிக்கிறோம், No good thing will thou withhold from them that walk uprightly. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று பார்க்கிறோம். ஸோ righteousness always gives access to the gates of God. அதாவது வாசல்கள் என்று சொல்லும்பொழுது பரலோக வாசல்கள், ஆவிக்குரிய வாசல்கள் என்று கூட சொல்லலாம். எத்தனையோ காரியங்களில் இன்னும் நம்முடைய ஆத்துமா தான், there are heights of joy that I may not reach till I rest in peace with thee. ஆண்டவர் கொடுக்குற அந்த மகிழ்ச்சியை, ஆண்டவர் கொடுக்குற சத்தியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கொடுக்கப்பட்ட சத்தியத்தை நம்ம கை கொள்ள வேண்டும். Truth must be kept. James 1:25 we read, But he who looks carefully into the perfect law, the law of liberty, and faithfully abides by it, not having become a careless listener who forgets, but an active doer who obeys, and he will be blessed and favored by God in what he does. இங்கே யாக்கோபின் நிருபத்தில் முதலாவது அதிகாரம் நம்ம எடுத்துக்கொள்வோம். Let's turn our Bibles to James 1 and verse 25. யாக்கோபு 1:25. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். ஸோ நமக்கு கர்த்தர் கொடுக்கிற சத்தியம், வெளிப்படுத்துகிற சத்தியங்களை நம்ம கை கொள்ள வேண்டும். God welcomes faithful people. The Lord invites His people into His presence, into His protection and peace when they remain faithful. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ள பிரவேசிக்கட்டும். அவங்க எதற்குள்ள பிரவேசிப்பார்கள்னா, தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் பிரவேசிப்பார்கள், தேவனுடைய பாதுகாப்பிற்குள்ள அவர்கள் பிரவேசிப்பார்கள், தேவனுடைய சமாதானத்திற்குள்ளாக பிரவேசிப்பார்கள். நம்ம எலிசாவை குறித்து பார்க்கிறோம். எலிசாவின் சத்துருக்களை தான் எலிசாவின் வேலைக்காரன் போய் பார்த்தார் என்று பார்க்கிறோம்.
இப்போ எலிசா என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே இவருடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லும் பொழுது எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமாக அந்த மலையை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் இருந்ததை பார்க்குறாங்க. அதனால தான் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று எலிசாவால் சொல்ல முடிஞ்சது. ஸோ the presence of God, the protection, that is why Elisha had that much peace in his heart. ஆனால் அந்த வேலைக்காரனுக்கு அந்த சமாதானம் இல்லை என்று நம்ம பார்க்குறோம். இங்கே 2 ராஜாக்கள் நம்ம வாசிக்கிறோம். எலிசா அவருடைய இடத்துல இருக்கும் பொழுது அந்த அந்த எலிசா ரகசியங்களை எல்லாத்தையும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சொன்ன உடனே எப்படியாவது எலிசாவை ஒரே ஒருவர் பிடிக்கிறதுக்கு எல்லா படைகளையும் கொண்டு வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 15:6-15 தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே. ஸோ ஹி லாஸ்ட் ஹிஸ் பீஸ். ஆனால் 16th verse பாருங்கள், அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே. எப்படி எலிசாவால் உடனே கர்த்தாவேன்னு சொல்ல முடியுதுன்னா, he is always feeling the presence of God around him than the enemies. சர்வெண்ட்டுக்கு அங்கே இருக்கிற சத்துரு தான் பெருசாக தெரிகிறாங்க. ஆனால் எலிசாவுக்கு தேவனுடைய பிரசன்னம் பெரிதாக தெரிகிறது. கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஸோ திஸ் இஸ் how God gives His presence, His protection and peace to those who are faithful. தேவனுக்கும் அந்த உலகத்தில் கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வருகிறதுல உண்மையாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தேவன் தன்னுடைய பாதுகாப்பையும் சமாதானத்தையும். இந்த சமாதானங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனிதனை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய படையே வருது அப்படின்னு பார்க்குறோம். அவ்வளோ பெரிய ஒரு எனிமியுடைய கூட்டங்களே வராங்க, சத்ருவின் கூட்டம். பட் எலிஷா வாஸ் நாட் அட் ஆல் டிஸ்டர்ப்ட். தட் இஸ் த பீஸ் ஆஃப் காட். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற சமாதானம் சத்ருவே இல்லை, அதனால் நான் சமாதானமாக இருக்கேன். இது எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் சத்துருக்கள் சூழ்ந்து இருக்கும் பொழுது ஒரு மனிதன் சமாதானமாக இருக்க முடியும் அப்படின்னா இட் இஸ் த பீஸ் ஆஃப் காட். அதனால தான் இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இயேசு சொன்னார். ஸோ தோஸ் who want this peace, those who want this protection from God, those who want the presence of God, you please come to Jesus. நல்லா அந்த சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி. சத்தியம் என்னது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் எல்லாமே சத்தியம். அது மாத்திரமல்ல, இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஐ ஆம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். இந்த சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய அந்த பாவத்தினாலேயோ இல்லை ஏதாவது மன வருத்தங்கள் வேதனைகள் வரும்பொழுது தே எண்ட் தர் லைஃப், தே கமிட் சூசைட் அண்ட் தே டை பிஃபோர் தர் டைம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் அவங்கள வாலிப பிள்ளைகள்லாம் அநேகர் சூசைட் பண்ணி மறிக்கிறதெல்லாம் இந்த நாட்களில் கேள்விப்படும் பொழுது அது ரொம்ப மிகுந்த வேதனை அளிக்கிறது. அவங்க பெற்றோர் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் அந்த உயிர், அருமையான உயிரை பிசாசு வேட்டையாடுறான்னு நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் தே எண்ட் தர் லைஃப். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உங்களுக்கு எது இருக்கோ இல்லையோ தன்னுடைய சமாதானத்தை கொடுத்து இந்த உலகத்துலேயும் அவர் வாழ வைக்கிறாரு. இந்த மரணத்துக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கை இருக்குது, அதான் நித்திய ஜீவன். டு லிவ் வித் காட் ஃபார் எவர் அண்ட் எவர். தட் இஸ் த பர்பஸ் ஃபார் விச் காட் கிரியேட்டட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆன் திஸ் earth, so that he can have fellowship with the human beings. அதை மனிதர்கள் இழந்து
தங்களுடைய வாழ்வை முடித்து கொள்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் ஒருவேளை இப்பொழுது கூட anybody who is contemplating on suicide to end your life, I urge you to accept Jesus Christ in your heart. Don't end your life. There is a solution with Jesus. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை என்று ஒன்றுமே கிடையாது. அதனால் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. You will see Jesus doing miracles for you. Above all, the peace of God will fill your heart. Let's pray. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள் என்று ஆண்டவரே சொல்லப்பட்ட உங்களுடைய வார்த்தைக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தை கேட்கிறவர்கள் அதை கைக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. எத்தனையோ வாலிபர்கள் ஆண்டவரே அப்பா செய்வதறியாது தங்கள் வாழ்க்கைகளை முடித்து கொள்கிறாங்க ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். இதனால் ஆண்டவரே உங்கள் பெற்றோருக்கு எவ்வளோ பாரங்கள், வருத்தம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் என்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அவர்களுக்கு நீங்கள் திருவுளம் பற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவே அந்த ஸ்பிரிட் ஆஃப் சூசைடை இயேசு நாமத்தால் கற்றோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. ஜனங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவே கிருபை செய்யும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.